வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி உன்னால் முடியும் சேனல்ல பாலிட்டி கிளாஸ் பத்தி பார்க்க போறோம். இங்க சிலபஸ் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் டாபிக் பத்தி வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்க பார்க்கலன்னா அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அதையும் பாருங்க. இங்க பாலிட்டி சப்ஜெக்டை எங்க படிக்கணுன்றதோட சோர்ஸ் கொடுத்துருக்கேன். கொஸ்டின்ஸோட வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன். இதை பற்றி போன வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். இன்றைக்கி டைரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கீழே என்னென்ன டாபிக் இன்றைக்கி கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்றதை இங்கே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ், பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஃபெட்ரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பேசிஸ், parliamentary form of government, synthesis of parliamentary sovereignty and judicial supremacy, universal adult franchise, single citizenship, integrated and independent judiciary, fundamental rights, directive principles of state policy, fundamental duties, a secular state, independent bodies, emergency provisions, three-tier government, cooperative society. இந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக கிளாஸில் பார்க்க போகிறோம். சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியல் அமைப்பின் முக்கிய கூறுகள். கான்ஸ்டியூஷன் 1949 அப்போ அடாப்ட் பண்ணாங்க. அதில் இருக்க ஒரிஜினல் ஃபீச்சர்ஸை சேஞ்சஸ் பண்ணலாம். எது மூலம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா செவரல் அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது சட்ட திருத்தம் மூலம் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். அதில் ரொம்பவே முக்கியமான சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா 7th Amendment Act, 42nd Amendment Act, 44th Amendment Act, 73rd, 74th Amendment Act. இது மூலம் நம்ம கான்ஸ்டியூஷனில் நிறையா சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. 42nd Amendment Act 1976 மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. அந்த சட்ட திருத்தம் மூலம் நிறையா சேஞ்சஸை கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்திருக்காங்க. கேசவானந்த பாரதி கேஸ் 1973, இது ரொம்பவே முக்கியமான கேஸ். ஆர்டிகல் 368 மூலம் இந்திய அரசியலமைப்பில் சட்ட திருத்தம் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. பார்லிமெண்டால பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது அடிப்படை தன்மைகளை அவங்களால சட்ட திருத்தம் பண்ண முடியாதுன்னு கேசவானந்த பாரதி கேஸில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் சொல்கிறேன். 42nd Amendment Act 1976 மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. கேசவானந்த பாரதி கேஸோட இயரை அடிக்கடி மேட்ச்ல கேட்பாங்க. 1973, அதை பார்த்துக்கோங்க. சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். உலக அளவில் நம்ம இந்திய அரசியலமைப்பு தான் ரொம்பவே நீளமானது. இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஆர்டிகல்ஸ், பார்ட்ஸ், ஷெட்யூல்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது பிரிவுகள், பகுதிகள், அட்டவணை அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒரிஜினலாக ப்ரியாம்பிள் 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ், 8 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு. ப்ரெசண்ட்டாக ப்ரியாம்பிள் 465 ஆர்டிகல்ஸ், 25 பார்ட்ஸ், 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க. ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ், நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிற நாடுகளோட அரசியல் அமைப்பிலிருந்து நிறையா ஃபீச்சர்ஸை நம்ம அவங்கக்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, இதை பிரிட்டிஷ் பாஸ் பண்ணாங்க. இவங்கக்கிட்டேருந்து ஸ்ட்ரக்சரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை நம்ம வாங்கியிருக்கோம். அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாரோ பண்ணியிருக்கோம். ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். பிரிட்டன் கான்ஸ்டியூஷன்லேருந்து பொலிட்டிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை நம்ம வாங்கியிருக்கோம். இந்தியன் கான்ஸ்டியூஷனை பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. எதனாலனா நம்ம சட்ட திருத்தம், அதாவது அமெண்ட்மெண்ட்ஸோட ப்ரொசீஜர் மூலம் அதை பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அமெண்ட்மெண்ட்ஸ் 3 வகைப்படும். சிம்பிள் மெஜாரிட்டி, அதாவது சாதாரண பெரும்பான்மை மூலம் சட்டத்தை திருத்தலாம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி சிறப்பு பெரும்பான்மை மூலம் சட்ட திருத்தம் பண்ணுறது. ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிஃபிகேஷன் பை ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட், சிறப்பு பெரும்பான்மை பாதிக்கும் மேலே இருக்கணும். அதோட மாநில சட்டமன்றங்களோட ஒப்புதலையும் நம்ம பெற்றிருக்கணும்.
ஃபெட்ரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பேசஸ். இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஃபெடரேஷன்ற வார்த்தை, அதாவது கூட்டாட்சி முறைன்ற வார்த்தை வந்து இந்திய அரசியலமைப்பில் எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆர்டிகல் 1ல கூட இந்தியாவை வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஃபெட்ரல் ஃபீச்சர்ஸும் இருக்குது, யூனிட்டரி ஃபீச்சர்ஸும் இருக்குது. அதாவது கூட்டாட்சி முறை பற்றியும் இருக்குது, ஒற்றையாட்சி பற்றியும் இருக்குது. ஃபெட்ரல் ஃபீச்சர்ஸில் 2 கவர்மெண்ட்ஸ், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். அடுத்து டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், சென்டர் ஸ்டேட்ஸ்குள்ள பவர்ஸை டிவைட் பண்ணுறது. அடுத்து எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்பு, பை கேமரலிசம், அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ் ரெண்டுமே இருக்கும். அடுத்து இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. யூனிட்டரி ஃபீச்சர்ஸ்லேருந்து நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோன்னா ஸ்ட்ராங் சென்டர், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், சிங்கிள் கான்ஸ்டியூஷன், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர் பை சென்டர். நம்ம கான்ஸ்டியூஷனில் ஃபெட்ரல் ஃபீச்சர்ஸும் இருக்குது, யூனிட்டரி ஃபீச்சர்ஸும் இருக்குது. பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கனுக்கும் லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன், அதாவது நிர்வாகிகளுக்கும் சட்டமன்றத்துக்கும் எப்பயுமே ஒரு கனெக்ஷன் இருக்கும். பார்லிமெண்ட்ரி சிஸ்டமுக்கு அதர் நேம்ஸும் இருக்குது. வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், கேபினட் கவர்மெண்ட், அதாவது அமைச்சரவை அரசு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கனுக்கும் லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கனுக்கும் ஒரு கோஆப்ரேஷன் எப்பயுமே அவங்களுக்குள்ள இருக்கும். அதனால அவங்க பொறுப்பாக செயல்படுவாங்க. பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட ஃபீச்சர்ஸ் வந்து மெஜாரிட்டி பார்ட்டி ரூல், அதாவது பெரும்பான்மை கட்சி வந்து ஆட்சி செய்வாங்க. லீடர்ஷிப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர், பிரசன்ஸ் ஆஃப் நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். எடுத்துக்காட்டாக பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் 2 பேருமே இருப்பாங்க. டிசல்யூஷன் ஆஃப் லோயர் ஹவுஸா, லோக்சபா, மாநில சட்டமன்றம் இதெல்லாம் கலைக்கிறதுக்கும் பவர் இருக்கு. அடுத்து சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரிமசி. இதில் வந்து பார்லிமெண்ட்டுக்கும் பவர் இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சில பவர்ஸ் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துட்டு பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ, அதாவது நீதித்துறை ஆய்வு மூலம் பார்லிமெண்ட் பாஸ் பண்ண லாஸை வந்து அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லலாம், அதாவது அரசியல் அமைப்பிற்கு விரோதமானதுன்னு அவங்க வந்து டிசைட் பண்ணலாம். அதே மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஆர்டிகல் 368 மூலம் இந்திய அரசியல் அமைப்பில் சட்ட திருத்தம் பண்ணுறதுக்கு பவர் இருக்கு. இது மூலம் அவங்க கான்ஸ்டியூஷனில் நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கும் பவர் இருக்கு, சுப்ரீமெண்ட்டுக்கும் பவர் இருக்கு. இந்த 2 காம்பினேஷனும் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கு. செல்ஃப் ஃப்ரான்ச்சைஸ். இந்திய அரசியல் அமைப்பு மூலம் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்கு. ஓட்டிங் ஏஜ் வந்து 21 இருந்துச்சு. 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 மூலம் ஓட்டிங் ஏஜை 18க்கு ரெடியூஸ் பண்ணாங்க. இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1989. அடிக்கடி எக்ஸாமில் இது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு கேட்பாங்க, அதை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988. சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஃபெட்ரல் கவர்மெண்ட்டில் எப்பயுமே டபுள் சிட்டிசன்ஷிப், 2 குடியுரிமைகள் இருக்கும். எடுத்துக்காட்டாக யூஎஸ்ஏல சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு சிட்டிசன்ஷிப்பும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பும் இருக்கும். நம்ம இந்தியாவில் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலுமே நம்ம ஃபாலோ பண்ணுறது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். இது மூலம் எந்தவித பிரிவினை இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம். இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. சுப்ரீம் கோர்ட் தான் டாப் கோர்ட், அதுக்கு கீழே ஹை கோர்ட், சப்பார்டினேட் கோர்ட் இருக்குது. இது எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் வந்து சுதந்திரமாக செயல்படுது. அதோட எல்லா வித செலவுகளுமே கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து தான் அதோட செலவுகளை வந்து எடுத்துக்கிறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்திய அரசியல் அமைப்பு வந்து 6 அடிப்படை உரிமைகளை வந்து இந்திய குடிமக்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்ட் 3 ஆர்டிகல்ஸ் 12 to 35ல கொடுத்துருக்காங்க. இதை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். இது எதில் வருதுன்னா பார்ட் 4 ஆர்டிகல்ஸ் 36 to 51ல கொடுத்துருக்காங்க. இதோட எய்ம் வந்து எஸ்டாப்ளிஷிங் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி இன் த கண்ட்ரி, அதாவது சமூக பொருளாதார மக்களாட்சியை இந்தியாவில் கொண்டு வரதுக்காக டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். பார்ட் 4A ஆர்டிகல் 51Aல கொடுத்துருக்காங்க. இட் சர்வ் அஸ் அ ரிமைண்டர் டு சிட்டிசன்ஸ். இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகளை இந்திய அரசியலமைப்பு கொடுக்குது. அதே சமயத்தில் நம்ம நாட்டுக்காக சில கடமைகளை நம்மளும் செய்யணும். அதுதான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்.
செக்குலர் ஸ்டேட், மத சார்பற்ற அரசு. டேர்ம் செக்குலரை ப்ரியாம்பிளில் ஆட் பண்ணியிருக்காங்க. எது மூலம்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. நோ அஃபிஷியல் ரிலிஜன் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட். நம்ம நாட்டுக்குன்னு குறிப்பிட்ட எந்த மதத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணலை. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்ட் 3 ஆர்டிகல்ஸ் 12 to 35. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து பார்ட் 4 ஆர்டிகல்ஸ் 36 to 51. இது நோட் பண்ணிக்கோங்க, மேட்ச்சில் கேட்பாங்க அடிக்கடி. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்ட் 4A ஆர்டிகல் 51A. செக்குலர்ன்ற வேர்டை வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலம் ஆட் பண்ணியிருக்காங்க. இண்டிபெண்ட் பாடிஸ், எலெக்ஷன் கமிஷன். இவங்க தான் பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இவங்களோட எலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா டு ஆடிட் த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அக்கௌண்ட்ஸை இவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்சன் சொல்லுவாங்க. இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டு கண்டக்ட் எக்ஸாமினேஷன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் டு ஆல் இந்தியா சர்வீசஸ், ஹையர் சென்ட்ரல் சர்வீசஸ், ஸ்டேட் சர்வீசஸ். இவங்க தான் அரசு வேலைகளுக்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். 3 எமர்ஜென்சி இருக்குது. நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் 352 கீழே வரும். கிரவுண்ட் ஆஃப் வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், ஆர்ம் ரெபல்லியன் அப்போ நேஷ்னல் எமர்ஜென்சியை அமல்படுத்துவாங்க. ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் 356 கீழே வருது. கிரவுண்ட் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மிஷினரி இன் த ஸ்டேட். அரசு பெரும்பான்மையை இழக்கிறப்ப மத்திய அரசு வந்து மாநிலத்தை ஆட்சி செய்யும். அடுத்து ஆர்டிகல் 365 ஃபெயிலியர் டு கம்ப்ளை வித் த டைரக்ஷன் டு த சென்டர். மத்திய அரசு சொல்கிற நடவடிக்கையை மாநில அரசு செயல்படுத்தாட்டி அப்பையும் ஸ்டேட் எமர்ஜென்சி வரும். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360 கீழே வருது. கிரவுண்ட் ஆஃப் த்ரெட் டு த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. நிதி பற்றாக்குறை அப்போ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கொண்டு வருவாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் 352, ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் 356, ஆர்டிகல் 365, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் 360. அடுத்து 3 டயர் கவர்மெண்ட். கான்ஸ்டியூஷனல் ரெகக்னைசேஷன், அதாவது அரசியல் அமைப்பு அங்கீகாரம் வந்து பஞ்சாயத்துக்கும் முனிசிபாலிட்டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்துக்கு எது மூலம் கொடுத்தாங்கன்னா 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 அது மூலம் பார்ட் 9 ஆர்டிகல்ஸ் 243 to 243O, ஷெட்யூல் 11 இது வந்து பஞ்சாயத்துக்கு கொடுத்துருக்காங்க. முனிசிபாலிட்டிஸ்க்கு வந்து 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 மூலம் பார்ட் 9A ஆர்டிகல்ஸ் 243P to 243ZG, ஷெட்யூல் 12 இது மூலம் பஞ்சாயத்துக்கும் முனிசிபாலிட்டிஸ்க்கும் அரசியல் அமைப்பு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. 3 டயர் கவர்மெண்ட், அதாவது மாநில அரசும் உள்ளாட்சி அமைப்புகளும் ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத், அதுக்கு கீழே பஞ்சாயத் யூனியன், வில்லேஜ் பஞ்சாயத். முனிசிபாலிட்டிஸில் முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபல் கவுன்சில், டவுன் பஞ்சாயத் இப்படி வந்து பிரிச்சிருப்பாங்க. எக்ஸாமில் அடிக்கடி இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கேட்பாங்க, மறக்காமல் இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அதாவது கூட்டுறவு சங்கங்கள். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. எது மூலம்னா 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011. இதில் பார்ட் 9B ஆர்டிகல் 243ZH to 243ZT. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டும் இந்த பார்ட் அண்ட் ஆர்டிகல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இதோட சாலியன் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டாபிக் முடியுது. இதை பார்த்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் எக்ஸாம் டைமில் ஈஸியாக ரிவைஸ் பண்ணலாம். ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் ப்ரியாம்பிள் டாபிக் பற்றி கிளாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் அதை பார்க்காட்டி டிஸ்கிரிப்ஷனில் இந்தியன் பாலிட்டியோட பிளேலிஸ்ட் வீடியோ லிங்க் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.